ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரிவைஸ் சிஎம்ஐ கோர்ஸ் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய வீடியோ சிஎம் ரிலேட்டடான கண்டென்ட்ஸு, சிஎம் கோர்ஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸு, அந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் போட முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஓகே, ரிவைஸ்டு சிஎம்ஐ கோர்ஸ் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து 6,000 வந்து பே பண்ணணும். எப்போக்குள்ளே பே பண்ணால் பேபிள் ஆன் ஆர் பிஃபோர் 31st January ஃபார் ஜூன் டேர்ம், 31st July ஃபார் டிசம்பர் டேர்ம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு நம்ம எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்? 6,000 பே பண்ணணும். எப்போக்குள்ளே பே பண்ணணும்? ஜூனில் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா January 31st ஆனோ இல்லை 31st Januaryக்கு முன்னாடியோ, 31st January அன்னைக்கோ இல்லை 31st Januaryக்கு முன்னாடிக்கோ நம்ம வந்து ஃபீஸ் வந்து 6,000 பே பண்ணியிருக்கணும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு, ஜூனில் எக்ஸாம் எழுதணும்னா. இதே டிசம்பரில் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 31st July வந்து நம்ம பே பண்ணியிருக்கணும். 31st Julyக்குள்ளே இல்லை 31st July அப்போ வந்து நம்ம பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் டிசம்பர் டேர்மில் நம்ம எக்ஸாமினேஷன் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து 23,100 பே பண்ணணும். 23,100 வந்து பே பண்ணணும். அதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷனுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் 1 வந்து என்னென்னா 23,100 வந்து நம்ம பே பண்ணியிருக்கணும். ஜூன் டேர்மில் எக்ஸாமினேஷன் எழுதணும்னா 31st January ஆன் இல்லை பிஃபோர் 31st January பே பண்ணியிருக்கணும். ஜூன் டேர்மில் எக்ஸாமினேஷன் எழுதணும்னா. டிசம்பர் டேர்மில் எக்ஸாமினேஷன் எழுதணும்னா 31st July ஆன் இல்லை 31st July பிஃபோர் நம்ம வந்து பே பண்ணியிருக்கணும். இதே 23,100 ஃபுல் இன்ஸ்டால்மெண்ட் ஃபுல்லாக பே பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் வைஸ் பே பண்ணால் ஆப்ஷன் 2. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் 12,000 வந்து பே பண்ணணும். இந்த இன்டர்மீடியட் கோர்ஸில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்டூ இன்டர்மீடியட் கோர்ஸ் வி ஹவ் டு பே 12,000 அஸ் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம 12,000 வந்து பே பண்ணியிருக்கணும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து 11,100 வந்து பே பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டல் பண்ணால் 23,100 வந்துடும். 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆப்ஷன் 1 வந்து 23,100 ஃபுல்லாக பே பண்ணிடணும். ஆப்ஷன் 2ங்கிறது இன்ஸ்டால்மெண்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்து பே பண்ணணும். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து அந்த கோர்ஸ் இன்டர்மீடியட் கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணும்போது 12,000 பே பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக 11,100 வந்து பே பண்ணியிருக்கணும். அது எப்போ பே பண்ணியிருக்கணும்? ஜூன் டேர்மில் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம் அப்படின்னா 31st Januaryக்குள்ளே பே பண்ணியிருக்கணும். இதே டிசம்பர் டேர்மில் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம் அப்படின்னா 31st Julyயில் நம்ம பே பண்ணியிருக்கணும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கில் ட்ரைனிங் ஃபெசிலிட்டேஷன் ஃபீஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. 1,100 வந்து ஸ்கில் ட்ரைனிங் ஃபெசிலிட்டேஷன் ஃபீஸும் இதுக்குள்ளே வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிளியராக புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபைனல் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி ஃபைனலுக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் 1 வந்து 25,000 வந்து ஃபுல்லாக பே பண்ணிடுறது. ஜூன் டேர்மில் எழுதணும்னா 31st January ஆன் இல்லை பிஃபோரு. டிசம்பர் டேர்மில் எழுதுனா 31st July. ஆப்ஷன் 2 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 15,000 ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிடணும். ஃபைனல் கோர்ஸில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்ல அட் த டைம் ஆஃப் என்டரிங் இன்டூ ஃபைனல் கோர்ஸ் வந்து 15,000 வந்து பே பண்ணும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 10,000 வந்து பே பண்ணும். ஜூன் டேர்மில் எக்ஸாம் எழுதணும்னா ஆன் ஆர் பிஃபோர் 31st January. டிசம்பர் டேர்மில் எழுதணும்னா ஆன் ஆர் பிஃபோர் 31st July. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய பேர் தெரியல, தெரிஞ்சுக்கோங்க, கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபவுண்டேஷனுக்குன்னா 6,000 வந்து பே பண்ணும். ஜூன் டேர்மில் எழுதுனா 31st January ஆன் ஆர் பிஃபோர் 31st January. டிசம்பர் டேர்மில் எழுதுனா ஆன் ஆர் பிஃபோர் 31st July. இன்டர்மீடியட் கோர்ஸுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து 23,100 வந்து நம்ம பே பண்ணுறது, ஃபுல்லாக பே பண்ணுறது. ஜூன் டேர்ம்னா ஆன் ஆர் பிஃபோர் 31st January. டிசம்பர் டேர்ம்னா ஆன் ஆர் பிஃபோர் 31st July. இது செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா அதில் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் படி பே பண்ணிக்கலாம். ஒன்று 12,000 அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்டர்மீடியட் கோர்ஸ் அப்போ நம்ம 12,000 வந்து பே பண்ணுறது. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து நம்ம எக்ஸாமினேஷன் ஜூனில் எழுத போகிறோம் அப்படின்னா 31st January அன்னைக்கோ இல்லை 31st Januaryக்கு முன்னாடிக்கோ நம்ம பே பண்ணியிருக்கணும். டிசம்பர் எழுதுனோன்னா 31st July ஆன் ஆர் பிஃபோர் 31st July வந்து பே பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதே வந்து ஃபைனல் கோர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து 25,000 வந்து ஃபுல்லாக பே பண்ணிடணும் அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி. ஜூன்னா 31st January ஆன் ஆர் பிஃபோர், டிசம்பர்னா 31st July ஆன் ஆர் பிஃபோர்.
இங்கே செகண்ட் ஆப்ஷனில் வந்து 15,000 வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் படி பே பண்ணியிருக்கணும். அட் த டைம் ஆஃப் என்ரோல்மெண்ட் இன்ட்டு ஃபைனல் கோர்ஸ் அப்போது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 15,000 பே பண்ணியிருக்கணும். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 10,000 வந்து பே பண்ணியிருக்கணும். இது சார்ந்தமாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும், சிஎம்ஏ கோர்ஸ் ரிலேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங், ஹாப்பி டீச்சிங். டேக் கேர்.